சரி, நம்ம முருகப்பெருமானுக்கு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் அவருக்கு ஒரே ஒரு மயில் தான் அவருக்கு வாகனமாக இருக்கு அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, அவருக்கு 3 மயில் அவருடைய வாகனமாக மாறியது. அது என்னென்னலாம்? இந்திரமயில், மந்திரமயில், சுந்தரமயில். இந்த 3 மயில் தான் அவருடைய வாகனமாக முருகப்பெருமான் வச்சிருக்கார். இந்த 3 மயிலும் எப்படி அவருடைய வாகனமாக மாறியதுன்னு தெரியுமா? அதாவது இந்திரமயில் அதாவது போருக்கு முருகப்பெருமான் போகும்போது அசுரன் சக்கரவாக பறவையாக வந்தான் முருகப்பெருமானை தாக்குறதுக்கு. அப்பொழுது இந்திரன் முருகப்பெருமானுக்கு மயிலாக மாறி வாகனமாக போனார். யாரு? இந்திரன். இப்படி இந்திரன் ஒரு மயிலாக மாறினான் இல்லையா, அதனால இந்திரமயில் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெயர் வந்தது. அதே போல ஓம் எனும் பிரணவ மந்திரம் முருகப்பெருமானுக்கு வாகனமாக மாறியது. அது மந்திரமயில். அதே போல சூரபத்மனை போரில் வதம் செய்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார் இல்லையா, அதனால சூரபத்மன் மயிலாக மாறியதால் சுந்தரமயில் அப்படின்னு பெயர் வந்தது. அதாவது இந்திரமயில், மந்திரமயில், சுந்தரமயில், இப்படி 3 மயிலை வாகனமாக வச்சிருக்கார் முருகப்பெருமான். அனைத்து வசதியுடனும் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்ற ஹால் உங்கள் லட்சுமி கணபதி ஹால், சுந்தரர் தெரு, திருநெல்வேலி டவுன். மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.